Hi friends, welcome back to our YouTube channel. So இந்த வீடியோ பதிவில் என்னுடைய ஸ்டடி ரொட்டீன் ஒர்க் போயிட்டு வந்துட்டு என்னோடய ஸ்டடி ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு மார்க் போட்டிருந்தது என்னோடய ஹஸ்பண்ட் மார்க் தாங்க, என்னோடய மார்க் கிடையாது. நான் ரொம்ப லோ மார்க் தான், 100 மார்க்குன்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. பட் என்னோடய பிடிஎஃப் கூட நான் பார்க்கல, ஏன்னா பார்க்கவும் எனக்கு தோணலை, என்னடா இவ்வளோ லோ மார்க் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இருந்தாலுமே நான் தமிழுக்கெல்லாம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தாங்க படித்தேன். 11th 12th படிக்கல, பட்டு 6th to 10th வரைக்குமே படிச்சிருந்தேன். பட் அதுலேயே எந்த ஸ்கோரும் வரல அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் வெக்ஸ் ஆயிடுச்சு. அதனால் சரியாக நான் பார்க்கவே இல்லை. இந்த விலாகில் வந்துட்டு காலையில் வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்து கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் ரொம்ப பேக் நெக் பெயின் ப்ளஸ்ஸு பேக் போன் பெயின் ரொம்ப, ஏன்னா கரெக்ஷன் ஒர்க் அங்கேயும் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு நெக் பெயினும் ஜாஸ்தியாக இருக்குது, உட்காரவும் முடியல. ஸோ ஏன்னா காலையிலேருந்து ஃபுல்லாக நிற்க வேண்டியது இருக்குது கிளாஸில். ஸோ அந்த ஒரு டிப்ரெஷன் தான் அங்கே. மற்றபடி ஒர்க் வந்துட்டு நான் ஆல்ரெடி பார்த்த ஒர்க் தான் அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ வீட்டில் வந்துட்டு சிஸ்டர் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க, அதனால் கொஞ்சம் சமாளிக்க முடியுது. இப்போ வந்துட்டு ஹஸ்பண்ட் கூட பேசுகிறது இல்லையான்னு கேட்டிருக்கீங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 2 பேரும் வந்துட்டு சமாதானம் ஆகிட்டோம். பட் நான் வந்துட்டு ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லை. இது ரெண்டட் ஹவுஸான்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ரெண்டட் ஹவுஸ் இல்லைங்க, ஓன் ஹவுஸ் தான், அம்மா வீடு. ஸோ அம்மா வீட்டில் தான் இப்போ நான் இருக்கேன். நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணும்போது எல்லாருமே வந்துட்டு அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், வீடு அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஆசைகள் இருக்கும். பட் நான்லாம் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு நல்லா படிச்சிருக்கணும், அதை மட்டும்தான் பார்த்தேன். என்னோடய வீடு, நீங்கள் ஹஸ்பண்டோட வீடு ஆல்ரெடி பழைய யூடியூப்லாம் வந்துட்டு வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு சாணி மொழுகிற மாதிரி வீடு தான், சின்ன வீடு. அதுக்குள்ளேயே சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். பட் நிறைய எனக்கு அவருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, கூட இருக்கிறவங்க மற்றவங்கனால தான் நிறைய ப்ராப்ளம்ஸே வந்தது. ஸோ நல்லா அதிலே போயிட்டுருந்தது லைஃபு. பட் அதில் கண்டினியூ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே இருக்கேன். ஸோ இங்கேருந்து ஒர்க்கும் போயிட்டுருக்கேன். தம்பி பார்த்துக்கறக்கு தங்கச்சி இருக்காங்க. ஸோ ஒரு 6 மந்த் நம்ம போகலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு தம்பியை ஸ்கூலில் சேர்க்குறக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி தான் ஒர்க்கு ஜாயின் பண்ணேன். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம் எடுத்து படிங்க. டைப்பிங் போகிறீங்க அப்படின்னா பெஸ்ட்டு, கண்டிப்பாக டைப்பிங் முடித்து வச்சுருங்க. டைப்பிங் முடிச்சுட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஸ்கோர் வந்துச்சுன்னா ஈஸியாக உள்ளே போயிடலாம். இப்போ 160 160+ எல்லாம் இருந்துருந்துச்சு. அதுலேயே வந்துட்டு டைப்பிங் வச்சுருந்தாங்க அப்படின்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு கண்டிப்பாக உள்ளே போயிருந்துருக்கலாம். பட் டைப்பிங் இல்லை. ஸோ அவர் தான் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துருக்கிறாரு, தியாகி மாதிரி. தனக்காக எந்த ஒரு விஷயமுமே பண்ணிக்கல. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய கஷ்டங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் மற்றவங்கன்னு நினைக்கும் போது தான் நமக்கு வந்துட்டு எதுவுமே கிடைக்காது. நமக்கு வந்துட்டு கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த கஷ்டங்களையும் நம்ம வந்துட்டு தாண்டி போகலாம். இது பெரிய என்ன கஷ்டம், இதை விட பெரிய கஷ்டம் வந்துட போதான்னு நினச்சி நாட்கள் போயிடுச்சு. ஸோ அப்படி தான் எங்கள் லைஃப்பும் போயிட்டுருக்குது. அடுத்து ஒரு 10 டேஸில் வந்துட்டு Group 2க்கான ரிசல்ட், ப்ரிலிம்ஸ்க்கான ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. பட்டு அது வந்துட்டு ரிசல்ட் வந்தால் தான் நான் Group 2 மெயின்ஸுக்கு வந்துட்டு அடுத்த ஃபுல் எஃபர்ட் போடுவேன். அப்படி இல்லைன்னா எகெயின் டார்கெட் வந்துட்டு Group 4 தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிராஸ் ஃபிங்கர் வச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக Group 2 மெயின் ப்ரிலிம்ஸ் வந்துட்டு கிளியர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்கோருக்கு வந்துட்டு கிளியர் ஆயிரும்னு தான் சொல்லிகிட்டு இருந்தார். பட் இப்போ வந்து Group 4 மார்க்கை பார்த்துட்டு Group 2 ப்ரிலிம்ஸ் வந்துட்டு கிளியர் ஆகுமான்னு தெரில. வந்ததுன்னா சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடவுளை வேண்டிகிட்ருக்கிறேன். ஸோ எவ்வளோ தான் வந்துட்டு எத்தனை பேர் அசிங்கமாக கீழ் தள்ளி நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஸோ அவங்க மத்தியில் வந்துட்டு ஒரு நல்ல கேட்டகரி Group 2 லெவலில் வந்துட்டு அவர் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. Group 4 வந்துட்டு சும்மா கிடையாது. இருந்தாலும் Group 4 விட Group 2ல் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நம்மளை வந்துட்டு கீழ்த்தண்ணி புறந்தள்ளி பேசினவங்களுக்கெல்லாம் மூஞ்சியில் கரிய பூசின மாதிரி ஒரு நல்ல பொசிஷனில் உட்காரணும் அப்படிங்கிறது தான் அவர் உட்காரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. ஏன்னா அவருடைய நாலேஜு, அவருடைய படிப்பு எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ இருந்துமே வந்துட்டு
அவர் அப்படி பண்ணும்போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இந்த விலாக் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்கூல் விட்டு வரும்போது எடுத்தது. ஸோ அங்கே வந்துட்டு கேம்பஸ்குள்ளேயெல்லாம் வந்துட்டு ஃபோன் அலௌடு கிடையாது. ஸோ நமக்கு வந்துட்டு வீடியோ முக்கியமா வேலை முக்கியமான்னு கேட்டால் வேலை தான் முக்கியம். ஸோ அங்கே போய்ட்டு நம்ம விலாகெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா சரிப்பட்டு வராது. அதனால் சின்ன கிளிப் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லி படுத்தாச்சு. ஸோ இதுதான் என்னோடய டே விலாகில் வந்துட்டு போச்சு. தமிழ் தான் ஃபுல்லாக பார்த்துட்ருந்தேன். தமிழ்னால் ஃபுல்லாக டெப்த்தாலாம் படிக்கல. ஜஸ்ட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்ருக்கேன். இனிமேல் வந்துட்டு நோட்ஸ் எடுத்து படிக்கலாம். சும்மா படிக்கிறத விட நோட்ஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் நான் வந்துட்டு என்னோடய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ஏதாவது கேட்கணும்னா ப்ளீஸ் வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே வந்துட்டு டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம ஏதாவது கொஷின்ஸோ இல்லை ஏதாவது பிடிஎஃப் ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த சேனல் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டெலகிராம் லிங்க்கு. ஸோ கீழே கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது இப்போதைக்கு பிளான் இல்லை. கொஷின் வந்துட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட்டு ஜாப் போனதுனால எதுவுமே பண்ண முடியல. ஸோ எந்த அளவுக்கு முடியுதுன்னு பார்க்குறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் சப்போர்ட் பண்ணுறேன். நீங்களும் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு வந்துட்டு நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக தான் நான் எஃபோர்ட் எடுத்து போட்டுட்ருக்கேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.